இப்போ உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு, சர்ச் பார்ல டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டோனே ரிசல்ட்டில வர அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் கீழ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணி. உள்ள போனீங்கன்னா அனௌன்ஸ்மென்ட் காமிக்கும். அதில நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் இருக்கும். அப்புறம் அந்த பேஜோட சென்டர் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, முதன்மை பக்கம்னு காமிக்கும். நம்ம நுழைவுச்சீட்டை கிளிக் பண்ணி உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டோனே பார்த்தீங்கன்னா, சைட்ல நெறைய லிங்க்ஸ் குடுத்துருப்பாங்க. இதில வந்து நிரந்தர பதிவு விவரங்களுக்குள்ள போயிடலாம். இதில ஏற்கனவே பதிவு செய்த ஒரு உள்நுழைய எண் குடுத்துருப்பாங்க. அதில கிளிக் பண்ணி உங்களோட லாகின் ஐடியும், பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சம் குடுத்துருப்பாங்க. அந்த சம்ம சால்வ் பண்றது மூலியமா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். 17+522 நான் போட்டுட்டு சமர்ப்பிய கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டோனே எனக்கு லாகின் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில் காமிக்கும். கீழ டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கும். அதுல போயிட்டு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதோட ஹால் டிக்கெட் லிங்க் காமிக்குது. அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே இப்போ நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ற பேஜுக்கு வந்தாச்சு. இதில அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஐடிய எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷன் ஐடி தான் உங்களோட அப்ளிகேஷனே டவுன்லோட் பண்ணுறதுக்கு உபயோகமா இருக்கும். அப்ளிகேஷன் ஐடி போட்டதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் காமிக்கும். இதில டேட் ஆஃப் பர்த்த ஒண்ணு ஒண்ணா குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டேட்டு, அடுத்து மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டா இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த இயர்ல பொறந்தீங்களோ உங்களோட சர்டிஃபிகேட் பிரகாரம்னா. அடுத்து கீழ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பட்டன கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணோனே உங்களுக்கு உங்களோட பிரிண்ட் ப்ரிவ்யூ காமிக்கும். இதில வந்து நீங்க எந்த எக்ஸாம் எழுத போறீங்க? என்னைக்கு எழுத போறீங்க? உங்களோட பேரு, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், நீங்க எந்த ஊர்ல எழுத போறீங்க? அட்ரஸ், ஹால் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே குடுத்துடுறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே எந்த மிஸ்டேக்கும் இல்லாம குடுத்துருக்காங்க. அப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய அறிவிப்பு குடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட்டா படிக்கலாம். பிரிண்ட் பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டோனே மைக்ரோசாஃப்ட்டோட பிரிண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ இதில எல்லா பேஜஸும் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஒரே பேஜ் தான் இருக்கு. மோர் செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பேப்பர் சைஸ் அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா அதுவே இருக்கட்டும். லாஸ்ட்டா ஹெட் அண்ட் ஃபூட்டர்ஸ்ன்னு இருக்கும். அத மட்டும் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணீங்கன்னா, சைட்ல உங்களுக்கு பிரிண்ட்ல டேட்லாம் காமிக்காது. இது ஒரு டீசென்ட்டா இருக்கும். மத்தபடி இதில எந்த சேஞ்சுமே கிடையாது. சேவ் கிளிக் பண்ணி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல நீங்க எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அத சேவ் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல மட்டும் அது தெரியல. மேல சேவிங்ன்னு வருது. சேவ் பண்ணோனே மறுபடியும் அந்த பேஜுக்கு வந்துரும். இப்போ நீங்க இந்த பேஜ மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ண அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழ பார்த்தீங்கன்னா, முக்கிய அறிவுரைகள் குடுத்துருக்காங்க. இத வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டா நான் படிக்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க. தேர்வர்கள் கீழே குறிப்பிட்டுள்ள வரவேண்டிய நேரத்திற்கு முன்பே தேர்வுக் கூடத்திற்குள் இருக்க வேண்டும். வருகை அனுமதிக்கப்படும் நேரத்திற்குப் பிறகு வரும் தேர்வர் எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வுக் கூடத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார். தேர்வர் தேர்வறையில் அவருக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையில் மட்டுமே அமர வேண்டும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எக்ஸாம் சென்டருக்கு நம்ம குடுத்துருக்க டைமுக்கு முன்னாடியே போணுமாம். நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறது வந்து எந்த லேட்டாகவும் போயிடக்கூடாது. நம்ம தேர்வு அறையில நமக்கு எந்த சீட் அலாட் பண்ணியிருக்காங்களோ, அந்த இடத்துல தான் நம்ம போய் உட்காரணும். கீழ பார்த்தீங்கன்னா, வரவேண்டிய நேரம் குடுத்துருக்காங்க. 8:30க்குலாம் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போயிடணும். அதாவது ஸ்கூலுக்கு போயிடணும். அப்புறம் வருகை அனுமதிக்கப்படும் நேரம். நம்ம உள்ள போற ஹாலுக்கு போற டைம் வந்து 9 ஏஎம் குடுத்துருக்காங்க. அடுத்து தேர்வு ஸ்டார்ட் ஆகுற எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுற டைம் வந்து 9:30 குடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குலாம் நீங்க உள்ள இருக்கணும். அப்புறம் எக்ஸாம் எழுதுறவங்க இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் வரணும்னு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ எடுத்தோம்ல அந்த ஹால் டிக்கெட்ட ஒரு பிரிண்ட்டா எடுத்து ஃபிசிக்கல் காப்பியா எடுத்துட்டு போணும். கூடவே ஆதார் கார்டு இல்லன்னா பாஸ்போர்ட் இல்லன்னா லைசென்ஸ் அப்படி இல்லன்னா பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி இந்த மாரி சில இதில எதனா ஒண்ணு எடுத்துட்டு நம்ம ஒரு ஜெராக்ஸ் கூட எடுத்துட்டு போலாம். அடுத்து தேர்வு கூட அனுமதி சீட்ல இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து அச்சிடப்படலனாலோ, இல்ல அந்த ஃபைல் மிஸ் ஆனாலோ, இல்ல தெளிவா இல்லனாலோ, நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளோட ஒரு ஃபோட்டோ காப்பிய வந்து நம்ம கம்மு தடவி அதில ஒட்டுற மாரி இருக்கும். ஒட்டிட்டு நம்ம வந்து அறை கண்காணிப்பாளரிடம் வந்து காமிக்க வேண்டும். காமிச்சுட்டு அவங்ககிட்ட நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிக்கலாம். அடுத் அடுத்து 4த் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. கருமை நிற மை கொண்ட பந்துமுனை பேனாவை பயன்படுத்தணும்னு குடுத்துருக்காங்க. அதாவது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து ஓஎம்ஆர் விடைத்தாள் உபயோக முறை குறித்து அவங்க வந்து ஹால்ல சொல்லுவாங்க. நம்ம கேட்டு நம்ம அதுபடி செய்யணும். முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம எழுதுற எக்ஸாம் ஹாலுக்குள்ள நம்ம ஃபோனு, மற்ற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இது மாரி எதுவுமே எடுத்துட்டு போகவே கூடாது. எடுத்துட்டு போனோம்னா, நம்மள வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எடுத்துட்டு போனோம்னா, நம்மளோட எக்ஸாம நிறுத்திட்டு நம்மள வெளியில அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த எந்த எலக்ட்ரானிக் பொருளையும் நம்ம எடுத்துட்டு போகவே கூடாது. அப்புறம் மத்தபடி பார்த்து எழுதுறது, இந்த மாரி கேட்டு எழுதுறது அந்த மாரி வேலைகளும் செய்யக்கூடாது. இந்த மாரி செய்யலாம். இந்த மாரி செய்யக்கூடாது. அப்புறம்
நம்மளுக்கு பதிலா வேற யாருனா போய் எழுதுறது அந்த மாரி மாத்தி அந்த மாரிலாம் எதுவும் எழுதக்கூடாது. இந்த மாரி எதுனா கேஸ் லெவல்ல கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அது இல்லாம உங்களோட நீங்க போட்ட அந்த விண்ணப்பமும் நிராகரிக்கப்படும். அப்புறம் தேர்வு எழுதுறது வந்து எதிர்காலத்தில உங்கள விலக்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆவறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடியே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் குடுத்துருவாங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் தருவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்ல உங்களோட நம்பர எழுதிட்டு, ஒரு கொஸ்டினா சால்வ் பண்ணிட்டே வாங்க. எந்த கொஸ்டினையும் விட்டுட்டு சால்வ் பண்ணாதீங்க. விட்டுட்டு நீங்க ஷேப் பண்றது மூலமா மாத்தி நீங்க கொஸ்டின் மேல எழுதுறது கீழ இருக்கிறது அந்த மாரி நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லைனா ஒரு கொஸ்டினும் கண்டிப்பா பண்ணிட்டே வந்துரணும். இந்த மாரி பண்றதுனால மாத்தி பண்ற இந்த மிஸ்டேக்க வந்து நம்மளால தடுக்க முடியும். அடுத்து 7த் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. தேர்வு தேர்வு டைம் முடிஞ்சோனே நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம்னு குடுத்துட்டு வந்துர முடியாது. அவங்க சொல்லியிருக்க அந்த டைம் முடியிற வரைக்கும் நம்ம அங்க தான் உட்காந்து இருந்தாகணும். எவ்வளோ சீக்கிரமா முடிச்சா தான் நீ அங்க தான் இருந்தாகணும். அதனால பொறுமையா நிதானமாவே எழுதலாம். அப்புறம் லாஸ்ட்டு குடுத்துருக்காங்க. இந்த தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இந்த ஹால் டிக்கெட் தரம் மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா வேலை குடுத்துருவாங்கன்னு அவசியம் இல்ல. நீங்க எழுதுற அந்த பதில பொறுத்து தான் இருக்கு. நீங்க நீங்க எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேத்த மாரி எழுதுவீங்க. அதில எத்தனை மார்க் வருதோ அதுக்கேத்த மாரி தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. மத்தபடி இந்த ஹால் டிக்கெட் இருந்தாலே உங்களுக்கு வேலைன்ற வாய்ப்புலாம் கிடையாது. இந்த பாயிண்ட் தான் குடுத்துருக்காங்க. இதில உங்களுக்கு எதனா குறைகள் இருந்தா கீழ அந்த டோல் ஃப்ரீ நம்பர் குடுத்துருக்காங்க. 1800 419 0958 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் அத நீங்க சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.